வணக்கம். 6 டிசம்பர் 2025 சனிக்கிழமை. யோகா, மெடிடேஷன், மனவழி பயிற்சிகள் பாகம் 24. தெய்வீக சிகிச்சை. அடிப்படையிலே சமய நம்பிக்கையோடு வாழ்வது மிகவும் நல்லது. சமய நாட்டம் உள்ளவர்கள் இங்கே சொல்லும் வழியில் நடப்பவர்களின் சிறந்த பலனை காண்பார்கள். வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் ஏற்பட்டு ஒரே எரிச்சலாய் வருகிறதா? அப்படியானால் உங்கள் வழிபாடு கடவுளோடு, இஷ்ட தெய்வத்தோடு உங்களை இணைத்து கொள்ளுங்கள். உளப்பூர்வமாக, நினைவு பூர்வமாக எல்லாம் வல்ல இறைவனையே இடைவிடாமல் நினைக்க தொடங்குங்கள். அந்த இறைவன் வடிவம் எதுவாக இருக்கலாம். மகேஸ்வரனாகவோ, திருமாலாகவோ, மகா கணபதியாகவோ, கலியுக வரதனாகவோ, வெங்கடேச பெருமாளாகவோ, பராசக்தியாகவோ அந்த பரம்பொருளை கருதலாம். பரம்பொருளின் கண்காணும் வடிவமாக வாழுகின்ற பாலயோகியும் கருதலாம். எந்த வடிவத்தில் ஆயினும் மனதில் பரம்பொருளை நிறுத்தி அந்த நினைவாயிலை தோய்ந்து அப்பொருளையே உணர்ந்து அவ்வுணர்வினாலேயே நெகிழ்ந்து உடம்பும் உள்ளமும் அதுவேயாக மாற வேண்டும். தவயோக பயிற்சி பெற்றவர்களுக்கு இந்த அனுபவம் எளிதில் வாய்க்கும். ஆதார ஸ்தலங்களிலிருந்து தவயோகிய ஞான உணர்வுகளை தெய்வீகமானவை, உண்மையிலேயே மானிட இயற்கை எல்லையை கடந்தவை. அந்த தெய்வீக சக்தியோடு எல்லாம் வல்ல இறைவன் நினைப்பாலேயே தோய்ந்துவிட்டால் கவலையின் சோடு கூட கனவிலும் வராது. இந்த ஆலோசனை வரும் கற்பனை அல்ல, இழுவதன்று. சொல்லும் நெறியில் நடந்து பாருங்கள். உண்மை என்பது தானா விளங்கும். நாளை சந்திப்போம்.